Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திராவிட மொழிகள் தான் பார்க்க போறோம். சரியா? தமிழ் மொழியின் தொன்மை பார்த்தோம் நேத்து. இன்னைக்கு வந்து திராவிட மொழிகள் பார்க்க போறோம். பாருங்கம்மா, திராவிட மொழிகள்ல மிகவும் தொன்மையான மொழி எது அப்படின்னா தமிழ் மொழி தான். சரியா? இப்போ நமக்கு வினா எப்படி கேட்பாங்க? திராவிட மொழிகளில் மிகவும் தொன்மையான மொழி தமிழ். அடுத்தது பாருங்க, திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். முக்கியமானது பாயிண்ட்ஸ் தான், எல்லாமே பார்த்துங்க. சரியா? அடுத்து பாருங்க, இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் மொழியியல் அறிஞர், அதாவது பேராசிரியர் ச அகத்தியலிங்கம். இந்திய நாட்டை மொழிகளுடைய காட்சி சாலை, அதாவது எல்லா மொழிகளும் இங்க இருக்கு அப்படிங்கறதுதான். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் மொழியியல் அறிஞர், அதாவது பேராசிரியர் ச அகத்தியலிங்கம். முக்கியமான பாயிண்ட்ஸ், எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். சரியா? இப்ப இந்த டாபிக்ல இருந்து நமக்கு வந்து மொத்தம் 10 வினாக்கள் சொல்லியிருக்கேன். அதுல இங்க இப்ப நேத்து வகுப்பு இன்றைய வகுப்புல இருந்து நமக்கு 3ல இருந்து 4 வினாக்கள் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நல்லா படிச்சீங்க எல்லா பாயிண்ட்டுமே. இது வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து எடுத்ததுமா, புக் வச்சு படிக்கிறவங்க பாத்துங்க. இந்தியாவில் மொத்தம் 12 மொழி குடும்பங்கள் உள்ளன. இந்தியாவில் மொத்தம் எத்தனை மொழி குடும்பங்கள் உள்ளன? 12 மொழி குடும்பங்கள் உள்ளன. இந்தியா முழுவதும் பரந்து விரிந்த நாகரிகம் எது அப்படின்னா திராவிட நாகரிகம். திராவிடர் பேசிய மொழியே என்னவாயிற்று? திராவிடம் ஆயிற்று. அடுத்து பாருங்க, திராவிடம் என்னும் சொல் என்ன பொருளை தருகிறது அப்படின்னா திராவிட நாடு என்னும் பொருளை தருகிறது. திராவிடம் என்னும் சொல் திராவிட நாடு என்னும் பொருளை தருகிறது. மூல மொழியிலிருந்து தோன்றிய மொழிகள் என்ன மொழிகள் என்ற பெயரிட்டன அப்படின்னா அழைக்கப்பட்டன கிளை மொழிகள். மூல மொழியே நம்ம தமிழ் மொழி தான். அதுல இருந்து வழங்கப்பட்ட தோன்றிய மொழிகள் வந்து கிளை மொழிகள் என்று அழைக்கப்பட்டன. முக்கியமானதுமா, மூல மொழியிலிருந்து தோன்றிய மொழிகள் டேஷ் எனப்பட்டன. என்ன? கிளை மொழிகள். அடுத்து பாருங்க, திராவிடம் என்னும் சொல் எதுல இருந்து தோன்றியது அப்படின்னா தமிழ் என்னும் சொல்லில் இருந்து தான் திராவிடம் என்ற சொல்லே தோன்றியது. திராவிடம் என்னும் சொல் தமிழ் என்ற சொல்லில் இருந்து பிறந்ததாகும். அடுத்து பாருங்க, எப்படி அது வந்து தமிழ்ல இருந்து திராவிடம் எப்படி வந்துச்சு மருவி அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் ஃபர்ஸ்ட் வழங்கிய சொல் என்னது? தமிழ். தமிழிலிருந்து திரமிழ அப்படின்னு வந்திருக்கு. அந்த திரமிழ வந்து திரவிட அப்படின்னு மருவி, அந்த திரவிடமும் நமக்கு கடைசியா எப்படி வந்திருக்குன்னா திராவிடம் அப்படின்னு வந்திருக்கு. தமிழ்ல இருந்து திரமிழங்கிறது திரவிடங்கிறது திராவிடம் அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் தமிழில் இருந்து திராவிடம் வந்த கதை. அடுத்து பாருங்க, திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்கு? அதாவது மொழி குடும்பங்கள் 12 இருக்குன்னு சொல்லிட்டோம். அந்த திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 23க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கு. திராவிட மொழிகள்ல 23க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கு. அதுல வந்து எழுத்து வழக்க அழிஞ்சு பேச்சு வழக்கில் மட்டும் இருக்கிற மொழிகளும் இருக்குது. இப்ப திராவிட மொழிகள் எத்தனை பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்கன்னா 3 பெரும் பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். சரியா? திராவிட மொழிகள் டேஷ் பிரிவுகளாக பிரித்துள்ளனர் அப்படின்னு நமக்கு ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. 4, 5, 3, 2 அப்படின்னா நம்மளுடைய ஆப்ஷன் 3. அது என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன்ல நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க நடு திராவிடம், தென் திராவிடம், வட திராவிடம். அதுல வந்து வேற வேற துளு அதெல்லாம் மாத்தி மாத்தி நமக்கு ஆப்ஷன் தப்பா கேட்டிருப்பாங்க. அப்ப நம்ம சரியான ஆப்ஷன் சொல்லணும்னா தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் தான். அதுல தென் திராவிட மொழிகள் எதது, வட திராவிட மொழிகள் எதது, நடு திராவிட மொழிகள் எதது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியா? இதை நல்லா நீங்க ஞாபகம் வச்சீங்க, படிச்சிருங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்ப பாருங்க, தமிழ், கன்னடம், துளு, கோத்தா அப்படின்னு கொடுத்து இது வந்து என்ன வட திராவிடமா, தென் திராவிடமா, நடு திராவிடமான்னு கேட்டா நமக்கு படிச்சிருந்தாதான் அது எழுத தெரியும். சரியா? அதனால இந்த 3 திராவிட மொழிகளையும் தரவா படிச்சுங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் தென் திராவிட மொழி பார்ப்போமா? தென் திராவிட மொழியில எதெல்லாம் தென் திராவிட மொழியில வருதுன்னா தமிழ்,
கன்னடம், துளு, கோத்தா, இருளா, மலையாளம், குடகு, தோடா, கொரகா. இது எல்லாமே தென் திராவிட மொழிகள் தான். அடுத்து நடு திராவிட மொழிகள்லாம் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கு, கோயா, கூவி, பர்ஜி, கோண்டா, பெங்கோ, கோண்டி, கூயி, கோனாயி, கோலாமி, கதையா, நாயக்கி, ஐதபு. இது எல்லாமே நடு திராவிட மொழிகள். அடுத்து வட திராவிட மொழிகள் என்ன அப்படின்னா குரூக், குரூக், பிராகுயி, மால்தோ. குரூக், பிராகுயி, மால்தோ. இதுதான் வட திராவிட மொழிகள். சரியாமா? இந்த திராவிட மொழி குடும்பத்தை நல்லா படிச்சீங்க. அடுத்து வகுப்புல நம்ம ஊவே சா பத்தி பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.